கிட்டுக்கு இன்றைக்கி தடுப்பூசி போடணும். ஸோ அதனால் பிரிக்ஃபீல்டில் இருக்க லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல் தான் வந்து போயிருந்தோம். போனதும் அவனுடைய சேட்டையை வந்து ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் அவனுக்கு காலில் வந்து ஒரு ரேஷஸ் மாதிரி வந்தது. அது இருக்க கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது. ஸோ அதுவும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே போயிருந்தோம். அங்கே இருந்த பாப்பா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ அதனால் கிட்டுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து கொடுத்துட்டு கிட்டு வந்து அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டாக்டர் வந்து உள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ போனதும் வந்து வெயிட்டு ஹைட்டு இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வெயிட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறான். ஏறவும் மாட்டுக்கிறான், இறங்கவும் மாட்டுக்கிறான். டாக்டர் வந்து இது ஒரு பெரிய விஷயமா எங்ககிட்ட சொல்லலை. ஆடு வந்து கறிக்கடைக்கு போனாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கிட்டு வந்து டாக்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டா நமக்கு ஊசி தான் போட போகிறாங்கன்னு. ஊசி போடுறதுக்கு முன்னாடி அழுகாச்சு. போட்டதும் ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கடுத்து வந்து அதை தொடச்சி போட்டுருவோம். காலில் ரேஷஸ் மாதிரி வந்தது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது 3 days அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ மருந்து வாங்கிட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடையில் தான் வீட்டுக்கு எப்பயுமே வந்து பொருட்கள் வாங்குவோம். எங்களுடைய 7th சென்ஸை யூஸ் பண்ணி இந்த கடையில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி